இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் இஸ் greatly influenced by the underlying computer system on which the database system runs. அது என்ன சொல்ல வராங்கன்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு கீழே தான் ரன் ஆகுது. அது வந்து இப்போ எதனாலனா டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர்ன்ற ஃபார்ம் இருக்கிறனால டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமுக்கு கீழே ரன் ஆகுது. அது வந்து டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி அண்டர்லைங் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு கீழே வர்றதுக்கான காரணம் வந்து டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் வந்து database system can centralized or client server which one server machine executes work on behalf of multiple client machine. database system வந்து centralized பண்றாங்க client or centralized server இல்ல client server which one server machine executes ஒரு server machine தான் இருக்கும். அது வந்து execute multiple client machine ஒரு server machineல இருந்து மல்டிபிள் கிளைண்ட் மிஷினுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் டுடே ஆர் நாட் ப்ரெசன்ட் அட் தி சைட் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். இதில் வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் தோணுது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா இப்போலாம் வந்து மோஸ்ட்டாக டேட்டாபேஸ் சிஸ்டம் கிட்ட வந்து யூசர்ஸ் வந்து போயிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் கனெக்டட் டு தி நெட்வொர்க். அதாவது டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து தனியாக இருக்கும், யூசர் வந்து தனியாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நம்ம பார்க்க நம்மளோட சரௌண்டிங் இருக்குது, அது எங்கே இருக்கும், நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட் மிஷின் வந்து இங்கே நம்மகிட்ட இருக்கும். அது வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா நெட்வொர்க் மூலிமா கனெக்ட் ஆயிருக்கு. We can differentiate between client machine on which remote database user work on a server machine on which the database system runs. இதில் என்ன சொல்ல வரோம்னா client machine on which the remote database users work on the server machine. client machine வச்சிருக்கவங்க வந்து அவங்க ரிமோட் பிளேஸ்லேயே இருந்து remote database users works on server on which the remote database user works on the server machine on which the database system runs. Database applications are usually partitioned into 2 or 3 parts. Two-tier architecture. The application resides the client machine invokes database system functionality at the server machine through query language statements. query language statement யூஸ் பண்ணி டேட்டாபேஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி கிளைண்ட் மிஷினுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது டூ டயர் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து இந்த டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சரில் வந்து முக்கியமானது இந்த டயக்ராம் தான். இது பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதில் மொத்தம் 4 வகையான யூசர்ஸ் இருக்காங்க. நேவி யூசர்ஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர், சொஃபஸ்டிகேட்டட் யூசரு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். நேவி யூசர்னால் அதை ஒன்றுமே அதாவது டேட்டாபேஸ் பற்றி நாலேஜ் இல்லாத ஒரு யூசரு. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்னால் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமர். சொஃபஸ்டிகேட்டட் யூசர்னால் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள டேட்டாபேஸ் பற்றி நாலேஜ் உள்ள ஒரு யூசர்ஸு. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நேவி யூசர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குவரி இதெல்லாம் இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தால் அது வந்து அவங்க யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எழுதுவாங்க. நேவி யூசர்ஸ் வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
இவங்க வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எழுதுவாங்க. அதே மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் பற்றி எல்லாமே நாலேஜ் இருக்கிறனால அவங்க வந்து query டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸை எடுப்பாங்க. அதே மாதிரி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. இதில் என்னென்னா இப்போ அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து நேராக வந்து இந்த இந்த பாக்ஸ் வந்து query ப்ராசஸ். இந்த query ப்ராசஸ்க்குள்ள வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து நேராக எங்கே போகுதுன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆப்ஜெக்ட் கோடு அதுக்குள்ளே நேராக போயிட்டு query எவாலுவேஷன் இன்ஜின் போயிடுது. இது நேவி யூசர் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆப்ஜெக்ட் கோடு query எவாலுவேஷன் இன்ஜின் இதுக்கு போய் ஸ்டோர் ஆகிடுது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் வந்து கம்பைலர் அண்ட் லிங்கர் கூட போயிட்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆப்ஜெக்ட் கோட் இது வந்து இதோட லிங்க் ஆகி திருப்பி query இன்ஜின் வந்தது. அதுக்கப்புறம் சொஃபஸ்டிகேட்டட் யூஸ் பண்ணுற query டூல்ஸ் வந்து டிஎம்எல் queries போயிட்டு டிஎம்எல் கம்பைலர் அண்ட் ஆர்கனைசர் போயிட்டு query எவாலுவேஷன் இன்ஜினுக்கு வந்துடுது. இதில் என்னென்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதுகிற கோட்ஸ் வந்து கம்பைலர் லிங்கருக்கு போயிட்டு டிஎம்எல் queries வழியாகவும் போகுது. டிஎம்எல் queries வழியாக போய் அதுக்கப்புறம் டிஎம்எல் கம்பைலர் அண்ட் ஆர்கனைசேஷன் வழியாக query இன்ஜினுக்கு வருது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து 2 வழியாக வந்து query இன்ஜினுக்கு ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து டிடிஎல் இன்டர்பிரட்டர் இருக்கிற போது அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் டூல் வந்து டிஎம்எல் queries வழியாக போய் டிஎம்எல் கம்பைலர் வழியாக போய் அதே மாதிரி query எவாலுவேஷன் இன்ஜினுக்கு போய் ஸ்டோர் ஆகிடுது. அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுற நேவி யூசர்ஸ் வந்து பண்ணுற ப்ராசஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஆப்ஜெக்ட் கோடு வந்து அதுவும் டிஎம்எல் query வழியாக போயிட்டு டிஎம்எல் கம்பைலர் வழியாக வந்து query எவாலுவேஷன் இன்ஜினில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. இதுதான் query ப்ராசஸ். query ப்ராசஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்டோரேஜ் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஏரியா வருது. ஸ்டோரேஜ் மேனேஜரில் வந்து மொத்தம் 4 வகையான மேனேஜர்ஸ் இருக்காங்க. எப்படி 4 வகையான யூசர்ஸோ அதே மாதிரி 4 வகையான மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பஃபர் மேனேஜர், ஃபைல் மேனேஜர், இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆத்தரைஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜர், அப்புறம் டிரான்சாக்ஷன் மேனேஜர். இது query எவாலுவேஷன் இன்ஜின் வந்து பஃபர் மேனேஜருக்கு வருது. பஃபர் மேனேஜர் வந்து எங்கே நேராக போகுதுன்னா கீழே வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த டிஸ்க் ஸ்டோரேஜில் வந்து ஒரு 4 செட் ஆஃப் இதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. எப்படி சொல்லணும்னா டேட்டா என்டிட்டிஸ், டேட்டா டைரக்டரிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. என்டிட்டிஸ்னால் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு குறியீடுகள், அந்த கீ பாயிண்ட்ஸ் மாதிரி சேவ் ஆகும் என்டிட்டிஸ்ன்றது. ஓகேவா? பஃபர் மேனேஜர்லேருந்து நேராக டேட்டா போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி அந்த கீவேர்ட்ஸும் இங்கே ஸ்டோர் ஆகிடுது. query எவாலுவேஷன் இன்ஜின்லேருந்து ஃபைல் மேனேஜருக்கு வந்து அதுவும் என்ன ஆகுதுன்னா டேட்டாக்கு போது அதே மாதிரி இந்த என்டிட்டிஸ்க்கு போய் சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் என்னன்னா query எவாலுவேஷன் இன்ஜின்லேருந்து ஆத்தரைஸ்டு அண்ட் இன்டெகிரிட்டி மேனேஜர் போது அந்த மேனேஜர் வந்து டேட்டா டைரக்டரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது. அதே மாதிரி இப்போ இதில் வந்து இன்னொரு ரூட்டு இருக்குது. query ப்ராசஸரில் வந்து டிஎம்எல் கம்பைலர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டிஎம்எல் கம்பைலர் வந்து நேராக டேட்டா டைரக்டரிக்கே போகுது. டேட்டா டைரக்டரி போகுது. அதே மாதிரி கீழே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் அந்த டிஎம்எல் கம்பைலர் வந்து தான் போகுது. query இன்ஜினுக்கு வந்து போகாமல் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த query எவாலுவேஷன் இன்ஜின்லேருந்து டிரான்சாக்ஷன் மேனேஜருக்கு டேட்டா போகுது. இதுதான் மொத்தம் இந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். இது பார்க்க தான் பெருசாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில். இது வந்து 2 tier அண்ட் 3 tier ஆர்கிடெக்சர். இது 2 tier ஆர்கிடெக்சரில் வந்து யூசர், அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் சிஸ்டம். அதே மாதிரி 3 tierல அப்ளிகேஷன் கிளைண்ட்டு, அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் கிளைண்ட் சிஸ்டம். இதில் வந்து 2 tier வந்து யூசரு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சர்வர்லாம் இல்லாமல் டேரெக்டாக டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும் நெட்வொர்க் மூலிமா. அதே மாதிரி 3 tierல பார்த்தீங்கன்னா யூசரு, அப்ளிகேஷன் கிளைண்ட்டோட அப்ளிகேஷனு, கிளைண்ட்டோட சர்வருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டாபேஸ் போய் வர்றது.
எப்படி போகுதுன்னா நெட்வொர்க்லேயே போகுது. ஓகேவா? இப்போ வந்து டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி பார்ட்ஸ், 3 பார்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுச்சா. அப்புறம் ரூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கிளைண்ட் மெசேஜ் இது சொல்லிட்டேன். இப்போ வந்து அடுத்து என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஏபிஐ. ஏபிஐ சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாண்ட்ஸ் லைக் ஓடிபிசி. ஓடிபிசின்றது வந்து ஒன்றும் இல்லை, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அதுக்கப்புறம் அண்ட் ஜேடிபிசி. ஜேடிபிசினா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஆர் யூஸ்டு ஃபார் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி கிளைண்ட் அண்ட் தி சர்வர். இந்த ஏபிஐ வச்சு தான் நம்ம கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கு. கிளைண்ட்டால் வந்து டைரெக்டாக சர்வரை போய் சொல்ல முடியாமல், ஏன்னா கிளைண்ட்டுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமான்னு தெரியல. அதனால் வந்து நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆப் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். அது மூலிமா வந்து ஒரு கிளைண்ட், நார்மலான ஒரு கிளைண்ட்னால சர்வரில் வந்து வேல்யூஸ் எடுக்க முடியும், அதே மாதிரி இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ 3 tier ஆர்கிடெக்சர். த கிளைண்ட் மிஷின் ஆக்ட் ஆர் merely and front end and not contain any direct database calls. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3 tier ஆர்கிடெக்சர் வந்து வெறும் ஃப்ரண்ட் எண்டுக்காக தான் இருக்காது. மேர்லினா வந்து வெறுமனே இந்த கிளைண்ட் மிஷின் ஆக்ட்ஸ் ஃப்ரண்ட் எண்ட், வெறும் ஃப்ரண்ட் எண்டாக மட்டுமே ஆக்ட் ஆகுது. டேட்டாபேஸோட எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. 3 tier ஆர்கிடெக்சர் டைரக்டான கனெக்ஷன் கிடையாது. அப்ளிகேஷன் சர்வர் போயிட்டு தான் போகும். கிளைண்ட் எண்ட் கம்யூனிகேஷன். இந்த client end communication with an application server through from interface form interface. இது என்னன்னா, the client end communication. client வந்து கிளைண்ட் எங்கே வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர் வரைக்கும் தான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுவும் அந்த ஃபார்ம் இன்டர்ஃபேஸ் இருக்கிறனால மட்டும்தான். அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் சர்வர் கம்யூனிகேஷன் வித் டேட்டாபேஸ் சிஸ்டம் டு ஆக்சஸ் டேட்டா. அப்ளிகேஷன் சர்வர் இஸ் டர்ன் டு கம்யூனிகேட் வித் தி டேட்டாபேஸ். அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து தான் டேட்டாபேஸ்க்கு கனெக்ட் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து 3 tier applications are more appropriate for a large application and for application to run on the world wide web. இதில் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, 3 tier applications are more appropriate. appropriateனா பொருத்தமானது. 3 tier application தான் ரொம்ப பொருத்தமான ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் ஃபார் அப்ளிகேஷன் தட் ரன்ஸ் ஆன் வேர்ல்டு வைட் வெப்பில் ரன் ஆகிறதுக்கு 3 tier அப்ளிகேஷன்ஸ் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த யூசர் அப்புறம் அப்ளிகேஷன் கிளைண்ட்டு நெட்வொர்க் வழியாக அப்ளிகேஷன் சர்வர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டா பேஸை போயிட்டு மீட் பண்ணும். இதில் இந்த அப்ளிகேஷன் சர்வர்ன்றது வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கனால ஒரு சாதாரண ஒரு டேட்டாபேஸ் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் கூட இந்த அப்ளிகேஷன் சர்வரை வந்து யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் அவ்வளோதான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.